குருத்துவத்துறையில் வாய்ப்பான ஐயாரை அந்நிலாதியணி மறை காடரோ தென்னமா கதவம் திறப்பினி எதிர்கொள்ளவே மண்ணுளார்வன் அரக்கனை விரலால் அடத்திட்ட நீர் இரக்கமொன்றிலி எம்பெருமானீரே சுரக்கும் புன்னை ஆளுமை பங்கதோ மண்ணினார்வலம் செய்மறை காடரோ கண்ணினாலுமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்வினே. 2024 மகா கும்பாபிஷேகம் இத்துடன் இதே நிறைவேறி கொண்டிருக்கின்றது. ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானம் எங்களுடைய ஆதி விநாயகர் கோவில். இந்த கோவில் பழமையும் பெருமையும் வாழ்ந்த ஒரு கோவில். அந்த கோவிலிலே 18ஆம் நூற்றாண்டிலே கச்சியப்ப கணேசர் இந்தியாவிலிருந்து வருந்த பொழுது அவர் பார்க்கிறார். அவர் வந்தது சிவபுராணங்கள், திருமந்திரங்கள் எல்லாம் ஆலயங்களிலே படிக்கப்பட வேண்டும் என்று என்பதை நிலைநிறுத்துவதற்காக வந்த கச்சியப்பர் கணேசர் இங்கே சிவபுராணம், திருமந்திரம் செய்து அவற்றை வெளிநாட்டு உதவிகளை பெற்று சிறப்பாக செய்கின்ற இந்த வேளையிலே அறப்பணியை செய்ய வேண்டும். எத்தனையோ அறக்கட்டளைகள் மூலம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எமது ஊரிலே சுற்றி வந்த எமது யோகர் சுவாமிகளுடைய அறக்கட்டளையை நாங்கள் அமல் நடத்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த யோகர் சுவாமிகளுடைய அறக்கட்டளையிலே நாங்கள் இன்று செய்யவிருப்பது எமது ஊரிலே 2 காலையும் இழந்த ஒரு குடும்பம் இருக்கின்றது. புருஷன் பஞ்சாதி பிள்ளைகள் குட்டிகள் என்று சொல்லி இருக்கின்றது. அவர் வேறு யாரும் இல்லை, மரியதாஸ். அவர் முன்பு இரத்தினம் என்று நாங்கள் கூறுவது வழக்கம். முள்ளி வீதியில் இருந்தவர், டிராக்டர் ஓடினவர். அந்த இரத்தினம் இப்பொழுது மரியதாஸ் என்று ஞானஸ்தானம் பெற்று இருக்கிற வேளையிலே ஒரு கால் பின்பு மற்ற கால் 2 காலையும் இழந்து விட்டார். வாழ்வாதாரம் இல்லை. ஆகவே அவருக்கு நிதி பங்களிப்பை நாங்கள் நிதியாக காசாக நாங்கள் அதை அவருக்கு அவர் வராத பொழுது அவருடைய மனைவிக்கு அன்பளிப்பு செய்ய இருக்கிறோம். ஆகவே முதலாவதாக அந்த மரியதாசனுடைய பாரியார் அவர்களை அழைத்து அவர்களுக்கு நாங்கள் இந்த நிதி அளிப்பை செய்கின்றோம். 2ஆவதாகவும் 3ஆவதாகவும் நாங்கள் செய்ய இருப்பது நிதி பங்களிப்பு அல்ல, வாழ்வாதாரம். அது வாழ்வாதாரம் என்றால் புருஷனை, அதாவது பெண் தலைமைத்துவ குடும்பம் கணவனை இழந்து விபத்திலோ வேறு காரணங்களாலோ கணவனை இழந்து பிள்ளைகள் படிக்கின்ற பிள்ளைகள் இருக்கின்ற குடும்பத்தை தேடி நாங்கள் 2 குடும்பத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒரு குடும்பம்
நெடுங்குளம் வீதியில் வசித்து வந்த ஜனனி அவர்கள் நின்றால் வரவும் அவர்களுக்கு வாழ்வாதாரமாக ஆடு நல்ல இனம் பெரிய செவியாக உள்ள நல்ல இனத்து ஆடு வைகுந்தர் என்ன இனம் மறி ஒன்று கொடுக்குறோம். அதனுடைய முதலீடு நிச்சயமாக 50,000க்கு மேற்பட்டது. மூன்றாவதாக நாங்கள் தையல் தைக்கின்ற ஒரு பொம்பளை பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தையல் தைக்கிற அந்த தையல் மிஷின் 50,000க்கு மேற்பட்ட பெறுமதிமிக்க தையல் மிஷினை கொடுக்கிறோம். 50,000 பெறுமதிமிக்க தையல் மிஷினை கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை இறைவன் திருவருளால் ஆலயம்